Hello students, welcome to Heba Max 11th Standard Max exercise 11.11 in the video la paakalam. Integrate the following with respect to x. Second question paakalam. First subdivision 2x plus 1 divided by root of 9 plus 4x minus x square. So solution la let I is equal to 2x plus 1 divided by root of 9 plus 4x minus x square. சரியா இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் நியூமரேட்டர்ல இருக்கிறத எடுத்துப்போம் 2x plus 1 is equal to a into differentiation of இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க ரூட் எடுக்க வேணாம் 9 plus 4x minus x square plus b இப்போ எப்பவும் போல இதை சால்வ் பண்ணலாம் 2x plus 1 is equal to a into 9 0 ஆயிடும் 4 மட்டும் இருக்கும் minus x square வந்து 2 times of x plus b இப்போ a வை inside multiple பண்ணலாம் 2x plus 1 is equal to 4 into a minus 2x into a plus b இப்போ equating the coefficients of x and constant term இல்லையா அது எழுதிக்கலாம் equating the coefficients of x terms and constant term clear இப்போ x term க்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் எழுதிப்போமா 2 is equal to minus 2a அப்ப 2 by minus 2 is equal to a minus 1 is equal to a அடுத்தது constant term 1 is equal to 4a plus b 1 is equal to 4 into a oda value minus 1 plus b இப்போ 1 is equal to minus 4 plus b minus 4 இந்த பக்கம் வந்தா plus 4 1 plus 4 is equal to b equal to 5 so b ஓட வேல்யூ என்ன 5 a வேல்யூ என்ன b வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இல்லையா therefore 2x plus 1 is equal to minus 1 into 4 minus 2x plus b ஓட இடத்துல 5 கிளியரா இப்போ இந்த இன்டெக்ரல்ல வந்து क्वेश्चनல இருக்கறத ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம் I is equal to 2x plus 1 dx divided by 9 plus 4x minus x square இருக்கு பாத்தீங்களா இத நான் எப்படி பிரிச்சு எழுத போறேன்னா minus 1 into 4 minus 2x dx divided by root of 9 plus 4x minus x square plus 5 constant value எடுத்துட்டேன் dx divided by root of 9 plus 4x minus x square இப்போ இது ரெண்டும் தனித்தனியா நம்ம கன்சிடர் பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணலாம் therefore I is equal to I1 plus 5 times of I2 இது first integration இது second integration எடுத்துட்டு சால்வ் பண்ண போறோம் இப்போ first I1 மட்டும் எடுத்துக்கலாம் மைனஸ் வேல்யூ இருக்கு மைனஸ் வேல்யூ எடுத்துட்டு 4 minus 2x into dx divided by 9 plus 4x minus x square னு எழுதிக்கலாம் இப்போ அடுத்தது இத மட்டும் தனியா எடுத்து t ன்னு எடுத்துக்கிறேன் substitution method தான் t is equal to 9 plus 4x minus x square அப்ப இத differentiate பண்ணுவோம் dt is equal to 0 plus 4 minus 2x அப்புறம் dx இல்லையா இப்போ நெக்ஸ்ட் லைன்ல dt is equal to 4 minus 2x dx இப்போ இத ஒரு சைடு இருக்கட்டும் அப்ப I1 is equal to minus இந்த டேர்ம் மேல இருக்கு பாருங்க இப்போ கண்டுபிடிச்ச டேர்ம் அப்படியே நியூமரேட்டர்ல இருக்கா அந்த இடத்துல dt ன்னு எழுதிக்கோங்க divided by root குள்ள t இப்போ இந்த root of t எப்படி சால்வ் பண்ணுவோம் t பவர் கீழ இருக்கிறது மேல போனா -1/2 கரெக்ட்டா இது எப்படி இருக்குன்னா integral x power n அப்ப t power -1/2 plus 1 by -1/2 plus 1 இத சால்வ் பண்ணனா t power 1/2 இது வந்து -1/2 plus 1 plus 1 plus 1/2 கீழ இருக்க 2 மேல போச்சுனா 2 times of root of t ன்னு மாத்தி எழுதுறோம் இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் தான் இத டைரக்டா நம்ம அப்படி மாத்தி எழுதிடலாம் I1 is equal to -2t plus c இப்போ next lineல -2 into root of t ஓட வேல்யூ என்ன 9 plus 4x minus x square அதை எழுதிட்டு
plus c ன்னு எழுதிட்டா போதும். அந்த செகண்ட் இன்டகிரேஷன் i2 is equal to dx by root of 9 plus 4x minus x square. இப்போ இதை வந்து rearrange பண்ணோம் and minus வெளியே எடுக்கலாம். Integration of dx divided by minus root of x square plus இருக்கிறது minus மாறிடும் plus 9 வந்து minus 9 மாறிடும். சரியா? அப்போ dx divided by minus root of x square minus 4x plus 4 minus 4 வரும். எப்படின்னா x ஓட coefficient 4 divided by 2 2 ஓட square 4 plus 1 minus 1 and minus 9. இந்த லைன்ல dx divided by minus a minus b அப்போ x minus 2 whole square minus 4 minus 9 வந்து minus 13. நெக்ஸ்ட் லைன்ல மைனஸ் இன்சைட் கொண்டு போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா 13 plus மாறிடும், x minus 2 minus மாறிடும். 13க்கு ரூட் வேணும், அப்பதான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ ரூட் ஆஃப் 13 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இது எப்படி வரும்? dx by நான் முதல்ல அதை கான்சென்ட்ரேட் பண்ணாலும் அதை எழுதிட்டேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுதிடுங்க. இப்போ இது எப்படி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன இருக்கும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. கிளியராக இதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். which is equal to sin inverse of x ஓட value என்ன? x minus 2 divided by a ஓட value என்ன? root of 13 plus c. இப்போ i1 i2 சேர்த்து எழுதலாம். I is equal to i1 plus i2. i1 ஓட value என்ன? minus 2 root of 9 plus 4x minus x square plus i2 ஓட value 5. ஆல்ரெடி 5 இருந்து மறந்துடக்கூடாது, இங்கே 5 எழுதிக்கலாம். 5 into i2 இல்லையா? ஸோ 5 into i2 ஓட வேல்யூ என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 பை ரூட் 13 பிளஸ் சி. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் டேர்ம் செகண்டரி எழுதிக்கலாம். 5 into சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 பை ரூட் 13 minus 2 into root of 9 plus 4x minus x square plus c. Understand of the sum எல்லாருக்கும் ரெண்டு சம்ம ஒரே சம்ம செய்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்க? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இது வந்து ஃபுல்லாக ஒரு ஈக்குவேஷனாக இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 தான் இருக்குது. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் எடுக்க முடியாது. ஸோ இது நம்ம டேரெக்டாகவே சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் I is equal to integration of x plus 2 divided by root of x square minus 1 dx இருக்கா? இதை எப்படி நான் பிரிச்சுக்கலாம் அப்படின்னா I is equal to integration of x by root of x square minus 1 into dx plus 2 வெளியே எடுத்துலாம் கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்போ dx by root of x square minus 1. இப்போ இதை வந்து நம்ம I1 I2ன்னு எடுத்துக்கலாம். I is equal to I1 plus 2 times of i2. இப்போ i1 மட்டும் எடுத்தோம்னா integration of x by root of x square minus 1 dx ன்னு இருக்கா? substitution t is equal. next லைன்ல இதை differentiate பண்ணலாம். அப்போ இது எப்படி இருக்குன்னா இது x power 1 by 2. அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா 1 by 2 x square minus 1 power 1 by 2 minus 1 ன்னு இருக்குமா? and x square differentiate பண்ண 2x. ஸோ நம்ம ஆன்சர் 2x divided by 2 into root of x square minus 1 இருக்கும். 2 கேன்சல் ஆகிடும் அண்ட் இங்கே வந்து dx இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ இதே டேர்ம் தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள், x dx root of x square minus 1. ஸோ which is equal to dt. அப்போது I1 is equal to எப்படி எழுதலாம்? integration of dt. integration of dt என்னது? t plus c. இதுதான் I1 ஓட வேல்யூ. ஸோ I1 is equal to t plus c ன்னு எழுதினோமா? t ஓட வேல்யூ என்ன? root of x square minus 1 plus c. இப்போ I2 ஓட வேல்யூ என்ன? 2 times of dx by root of x square minus 1. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், integral of dx by root of x square minus a square. ஸோ இதை எப்படி மாற்றி எழுதுவோம்? log of x plus root of x square minus a square plus c தானே மாற்றி எழுதுவோம். அதுதான் இங்கே அப்படியே நீங்கள் மாற்றி எழுதினாலே போதும். which is equal to 2 times of log x plus root of x square minus a square 1 square 1 plus c.
இப்போ I1 I2 சேர்த்து எழுதினாலே போதும் இல்லையா? I is equal to I1 plus I2. I2 வந்து நான் கம்ப்ளீட்டாக 2 into தான் எடுத்திருக்கேன் பாருங்க. நான் வந்து 2 inside வச்சு சால்வ் பண்ணிட்டேன். 2 into I2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 into I2 is equal to root of x square minus 1 plus 2 times of log x plus root of x square minus 1 plus c. இதான் இந்த சம்மோட ஆன்சர். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 2x plus 3 divided by root of x square plus 4x plus 1. இது ஃபர்ஸ்ட் சம் நம்ம சால்வ் பண்ணோம் பார்த்தீங்களா? அது ஒரே மாதிரி தான். சொல்யூஷனில் I is equal to integral of 2x plus 3 divided by root of x square plus 4x plus 1 dx இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணுவோம் நம்ம? Numerator 2x plus 3 is equal to a into differentiation of x square plus 4x plus 1 plus b ன்னு இருக்குமா? அப்போ 2x plus 3 is equal to a into x square 2x, 4x வந்து 4, 1 வந்து 0 plus b ன்னு ஆகிடும். Equating the coefficients of x terms and constants இருக்கா? இப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்னெல்லாம் வரும்? 2 is equal to 2a. கரெக்டாக எக்ஸு ரெண்டே டேர்ம் தான் இருக்கு. இப்போ 2 by 2 is equal to a, 1 is equal to a. அடுத்தது b கான்ஸ்டன்ட். 3 is equal to 4aவும் bயும், 4a plus b. 3 is equal to 4 into 1 plus b. 3 minus 4 is equal to b, therefore minus 1 is equal to b. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2x plus 3 is equal to 2x plus 4 minus 1. இப்போ இதை நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்ட் ரெண்டாக பிரித்து எழுதிடுவோம். I values எப்படி மாறும்? 2x plus 4 divided by root of x square plus 4x plus 1 dx. அப்புறம் மைனஸ் 1 இருந்ததுனால மைனஸ்ன்னு எழுதிக்கலாம். dx இது தனி சரியா? dx by root of x square plus 4x plus 1. 2x plus 4 இது ஆக்சுவலாக I1 இல்லையா? I is equal to I1 minus I2ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து I1 தனியாக எடுத்து இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? I1ஓட வேல்யூ என்ன? 2x plus 4 divided by root of x square plus 4x plus 1 dx. இப்போ இந்த டேர்மை மட்டும் நான் t is equal to எடுத்துக்கிறேன். x square plus 4x plus 1. இப்போ t டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ 2x plus 4 plus 0 வரும், அது எழுத வேணாம், into dx எழுதிக்கலாம். இந்த நியூமரேட்டரில் இருக்க டேர்ம் அப்படியே இங்கே இருக்கா? ஸோ இப்போ I1 ஈஸியாக எப்படி மாற்றலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் dt by root t. ஏன்னா இந்த ஃபுல் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு t இல்லையா? இப்போ இது இன்டகிரேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 2 times of root t plus cன்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ tயோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோமோ அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். x square plus 4x plus 1 plus c. அடுத்து I2 பார்க்கலாம். இப்போ I2 எப்படி கண்டுபிடிக்கிறது? மைனஸ் வேண்டாம், ஏன்னா ஃபார்முலாவில் அங்கே மைனஸ் எழுதிட்டோம். dx divided by root of x square plus 4x plus 1. இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பண்ணலாம். 4x இருக்குது, அப்போ நிறைய வாட்டி சால்வ் பண்ணிட்டோம், டைரெக்டாகவே எழுதலாம். x square plus 4x plus 4 minus 4 plus 1. ஸோ நெக்ஸ்ட் லைனில் dx divided by root of x plus 2. x plus 2 whole square minus 3. 3க்கு ஸ்கொயர் இல்லை, அதனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அதுக்கு ஒரு ஸ்கொயர். இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் மாறிடுச்சா? இப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? லாக் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் டூ, எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரா ப்ளஸ் சி. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம கொஷனில் இருக்கிறதே எழுதிப்போம் இல்லையா? ஷார்ட் ஃபார்மாகவே எழுதிக்கலாம். log x plus 2 plus root of x square plus 4x plus 1. இது மட்டும் எழுதினா போதும் இல்லையா? plus c. இப்போ இதையும் I1யும் I2யும் சேர்த்து எழுதலாம். இது I2. இப்போ ஃபைனல் ஆன்சரில் I is equal to I1 minus I2.
which is equal to 2 times of root of x square plus 4x plus 1 minus log x plus 2 root of x square plus 4x plus 1 plus c. அவ்வளோதான் நம்ம சம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.